இன்னைக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். Somewhere in another galaxy, too much to take. வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கொண்டு விடுங்க. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க. கோபுரம் ஒன்று வாங்குறோம், சைடில் அடிக்கிறோம். அதுதான் இப்போ மைண்ட்லேயே ஓடுது. ஸோ இது மார்னிங் டைம் தானே. எத்தனை மணிக்கு டைம் பாருங்க. டைம்ல பார்க்க தெரியாது போயா. 69 69 லட்சம் ஓட்டு. 1 2. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னு சொல்லலாம், பேங்குக்கு தான் போறோம். ஸோ 2 டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்று வந்து டிபிசி, இன்னொன்று வந்து பேங்க் ஆஃப் ஜார்ஜியா. ஸோ இந்த 2 பேங்க் அக்கௌண்ட்ல 2 பேங்க்ல வந்து பேங்க் அக்கௌண்ட், அதாவது ஒரு கம்பெனி அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்ன மாதிரி அவங்களோட சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் பார்க்க போறோம். என்ன ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவைப்படுது, பெரும்பாலும் எல்லாருக்கும் தேவைப்படுறது இல்லை. ஸோ அது நமக்கு தேவைப்படுறதால நம்ம அதை பத்தியும் அவங்கள்ட்ட என்கொயரி பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வே. ஸோ இதுக்குள்ளால போய் அந்த படியில ஏறி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா டிரெக்டாவே மெயினுக்கு போயிடும். ஸோ அப்படி ஒரு ஈஸியான வே தான். ஸோ ஈஸியாகவும் போயிடலாம். ஸோ அவங்களோட லாங்குவேஜ் ஓகே. இப்போ நம்ம பேங்குக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அங்க இருந்து கண்டினியூ பண்றேன். மேபி இடையில ஏதாவது சீரியஸான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்தாலும் அதையும் நான் சொல்றேன். ரைட். ஸோ இப்போ வந்து பயங்கர கூலா இருக்குது. சொன்னா பயங்கர கூலா இருக்கிறத விலங்கும் ஹேர். ஐயோ. ஓகே. ஸோ கடுமையாக காற்று அடிச்சிட்டு இருக்குது. ஸோ ஓகே, நல்ல கிளைமேட் தான். எப்போ பார்த்தாலும் இந்த கிளைமேட் வந்துட்டு 8 மாதத்துக்கு இருக்குமா இங்கே. ஸோ இதுதான் வந்து இங்கே மேஜர் கிளைமேட்டு. ஸோ விண்டர்லாம் வந்தால் தாறுமாறாக இருக்கும், நடக்கிற இடமெல்லாம் பனியை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் தான் இந்த ஜோர்ஜியாவே இருக்குது. ஓகே, சொன்ன மாதிரி அந்த ஷோர்ட்டே யூஸ் பண்ணோம். ஸோ டைரெக்டாக மெயினுக்கு வந்துட்டோம். ஸோ நடந்து வந்தால் டிபிசி பேங்க் இருக்குது. ஸோ வந்து இதுவும் உங்களோட ஒரு நல்ல பிரான்ச் தான். ஸோ இங்கே தான் இப்போ போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க வேற எங்கேயோ போகிறாங்களே. வேறு பிரான்ச்சா? வேறு பிரான்ச் போகிறோமா? ஓகே, வேறு பிரான்ச் போகிறோமா? ஸ்மோக்கிங் லேடிஸ் இங்கே வந்து கேர்ள்ஸும் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அதாவது வந்து இங்கே எப்படி நம்மளோட ஊரில் எல்லாம் மென்ஸ் வந்து சிகுலேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கே லேடிஸும் சிகுலேட் பண்ணுறது ஒரு காமன் மாதிரி. ஏன்னா வந்து இங்கே கூல் கிளைமேட் இருக்கிறதால அவங்க வந்து அது ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ பிஸி சிட்டி கோகோகோலா. ஓகே. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் இங்கே எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரி மிஷின்ஸ் ரோட்டுக்கு ரோடு இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ அதே மாதிரி எந்த ரோட்டுக்கு போனாலும் இப்படி மிஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்டல் பில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான பில்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணக்கூடிய மாதிரி அதையும் செட் பண்ணிக்கிறாங்க. இது பத்திச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இங்கேருந்து நடக்கலாம். அது இன்னும் பத்தலை. ஸோ 19 நடக்கலாம். அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க. இதை பத்தலை குசும்ப பத்தியாடா, ரொம்ப ரொம்ப குசும்பு. இதெல்லாம் சகஜ விடு. இப்போதைக்கு 19 தான் போகலாம். ஓகே, நிறைய பேர் ரூல்ஸை தான் பிரேக் பண்ணுறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. ஆமாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட 5 லாரினா நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு 550 ரூபா எல்கேஆரில். அப்போ போ. இல்லை, எனக்கு அவ்வளோலாம் வேஸ்ட் பண்ண இல்லாது. க்ரீன் லைட் பார்த்தப்பா. ஆனால் முடியாது. நானும் பார்த்துட்டா இருக்கேன், இன்னும் பார்த்ததே இல்லை. 10 ஐ திங்க் பத்த போகுது. 1 2 3 10. இதை நம்ம ஒரு எவிடன்ஸாக யூஸ் பண்ணி
யோகியாக்க மாட்டேங்கானி இல்லை ஏற்கனவே க்ரோஸ் பண்ணி போனவங்களுக்கு எதிராக கரெக்டாக கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அதில் க்ரீன் லைட் வந்ததுக்கு தான் க்ரோஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு சிஸ்டம் தான். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை தவிக்கலாம். ஸோ இப்படி எல்லா ஹைவேஸ்லேயும் அந்த மெயின் வேஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி லைட் சிஸ்டத்தை வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ ஈஸியான சிஸ்டம். பேங்குக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். தலைவர் நடைய கண்டிங்களா என்ன பேங்கையை வாங்கி நடக்கிறது. All area ஐயா கிலீடா சைலண்ட் இடையில வச்சு கொண்டுட்டு பார்த்தா பேங்குக்குள்ளே வந்தாச்சு. இது பேங்க் ஆஃப் ஜார்ஜியா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே செய்ய மாற்றிட்டு ஓகே. ஸோ இதில் காட்டுவாங்க. நம்ம ஏதாவது கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே. We want to register our company. Company? No. Okay. Register our company. Oh, Microsoft. Open the ஓகே. ஓகே அவங்களே வந்து இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து பார்த்துக்குவோம். ஓகே இங்கே வந்து நம்ம கம்பெனி அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ நம்ம அங்கே எடுத்தோம் இல்லையா பப்ளிக் ஹாலில் ஜஸ்டிஸ் ஹவுஸில். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும் நம்ம கம்பெனியாக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பெரிய அப்ளிகேஷன் போகும்போது வந்துருக்காங்க. PBRIGHT நம்பர் சொல்லு. ஐடென்டிஃபிகேஷன் நம்பரா? இந்த கட்டை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வந்து ரூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பேசுகிறான். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லுன்னா பேங்க் ஆஃப் ஜார்ஜியாவில் நம்ம ஹெட் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ. ஸோ ஆனால் நம்ம நேற்று விசாரித்த ஒரு இடத்துல வந்து அவங்க 20 லாரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 20 லாரின்னு சொல்கிறது வந்து சிலங்கன் ருபீஸில் ஆல்மோஸ்ட் நான் கன்வெர்ட் பண்ணி ஸ்க்ரீன்லேயே போடுறேன். ஸோ அப்படி ஒரு சார்ஜஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்துட்டு ஃப்ரீ தான் நமக்கு. ஸோ பிரான்ச்சுக்கு பிரான்ச் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கட்டாயம் நம்ம வந்து ஜோர்ஜியன் தெரிஞ்ச ஒருத்தரோட வாரது மிச்சம் நல்லோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் இவர் தான். ஸோ இவர் வந்து நமக்கு ஜோர்ஜியன்லேயே பேசி ஒரு மாதிரியாக முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி 5 days எடுக்கும் நமக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா கம்பெனி அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம டிபிசிலையும் போய் விசாரிக்க போகிறோம். இங்கே ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நம்ம பேமெண்ட் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியும் நம்ம இப்போவே ஃபில் பண்ணி முடிக்கிறோம். எல்லா விஷயத்தையும் ஃபில் பண்ணி முடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் டிபிசிலையும் என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி. அங்கேயும் ஹெட் பிரான்ச்சுக்கு தான் போகிறோம். ஸோ நமக்கு ஒரு கிளியரான ஒரு பாத் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஆனால் இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. நமக்கே இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் ஏதோ வச்சு சமாளிப்போம். பட் இவங்க இது ஜார்ஜன்னா ஜார்ஜன் தெரிஞ்சாதான் நீங்கள் இங்கே எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ன மாதிரி. ஓகே ஜோர்ஜியன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் இங்கே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சோழி முடிச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சரி இவங்களோட இங்கிலீஷுக்கு கன்வெர்ட் ஆகான்னு நம்புவோம். ஓகே ஆனால் இப்போ நம்ம பேசுகிற அளவுக்கு கூட டஸ்ஸு புஸ்ஸு இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான் பெரிய ஒரு விஷயம். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். டிபிசியில் வந்து பார்ப்போம். இந்த மொத்த ஃபார்மே முடிக்கணும். இதுவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் நினைக்கிறேன் இதை நேற்றும் காட்டியிருப்பேன். ஒரு 4-5 பேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 6 சரி. ஸோ இதை அப்படியே முடிக்கணும். இது நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம் அதுதான் நானும் யோசித்தேன். நம்மளோட வீட்லேயும் ஒரு ஃபார்ம் இருக்குது. அதையே நம்ம முடிச்சிருக்கலாம். இட்ஸ் ஓகே எல்லாம் லைஃப் தானே. ஸோ டிபிசி பேங்குக்கு போயிட்டு மீட் பண்ணுவோம். அதாவது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம முடிச்சிருக்கோம் எல்லாத்தையும். ஸோ இதில் நமக்கு வந்து என்னன்னு சொல்ல சொன்னால் நமக்கு மெயில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு என்கொயரி மாதிரி ஒரு பிடிஎஃப்ல வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து அனுப்புவாங்களாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அதிலே ஃபில் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதிலிருந்து 5 daysல நம்மளுக்கு கம்பெனி அக்கௌண்ட் ரெடி. ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு இன்னொரு நீட் இருக்குது, பேமெண்ட் கேட்வே கிரியேஷன். ஸோ அதையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே அதோட முடிஞ்சிடும். யூனிபேக்கு போகணும் பேமெண்ட் அந்த விஷயம். இங்கிருந்து லொகேஷன் போட்டு பாருங்க. இவன் தான்டா வந்த வேலையை கரெக்டாக பார்க்குறான். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்பி அங்க 10 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு வாட்டி குளிர்ல வெளியே வரதுக்கு அதுவும் சரிதான். அது ஒரு சப் ரீசனாக இருக்கட்டும். மெயின் ரீசன் டெடிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக
டிராஃபிக் ஜாம்லேயே இருக்கிறானுங்க. அது டிராஃபிக் ஜாம் மீன்ஸ் சிக்னல் லைட் ரெட்டில் இருக்குது. இப்போ க்ரீன் ஆகிட்டு வாகனமெல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஜோர்ஜியாவே ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி தாங்க. நம்ம வந்து வாக்கிங் பண்ணி தெரியக்குள்ளேயே அது ஒரு நல்ல வியூ, ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ ஈஸ்டர்ன் யூரோப்னு சொல்லுவாங்க. ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் ஒரு சென்டரில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் அது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் துருக்கி அண்ட் வந்து ரஷ்யாவுக்கு வந்து வெஹிக்கிள்லேயே ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி துருக்கிக்கும் வெஹிக்கிள்லேயே போகலாம். இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறமா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஷுவர், எனக்கு அதை பற்றி நாலேஜ் ஒன்றும் இல்லை. பட் இப்படி தான் இருக்குது. ஸோ திருப்பியும் ரெட் லைட் விழுந்துட்டு. ஸோ இங்கே எப்பயும் வந்து ஒரு டிராஃபிக் மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜோர்ஜியோட பஸ்ஸு. நம்மளோட ஊர்லேயெல்லாம் இருக்கும்ல ரெட் கலர் பஸ்ஸு கவர்மெண்ட், அதே மாதிரி இங்கே இருக்கிற பஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒன் டைம் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 1.5 hour நினைக்கிறேன். 1.5 hourக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதில் எவ்வளோ தூரம் வேணாலும் பஸ் மாறினாலும் நமக்கு கோர்ஸ் பண்ண மாட்டாங்க. காஷல் அங்கே வந்து கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட கார்டை டெப் பண்ணுவீங்க, அதோட வந்து அது பேமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் தான் இயங்குது. சிம்பிளிஃபை. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு போகிறோம். அதை பற்றி நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது எல்லாருக்குமே யூஸ் ஆகாது. பட் இருந்தாலும் எதுக்கும் வீடியோ எடுத்து வைப்பேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, எப்போ பார்த்தாலும் இப்படி ரோட்டு கடை வந்துட்டு இங்கே அவைலபிளாகவே இருக்கும். பழங்கள், ஃப்ரூட்டு இந்த மாதிரி. ஸோ இதுக்கு கீழே பண்ணால் அண்டர் கிரவுண்ட். மோஸ்ட்லி வந்து இங்கே மெட்ரோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஜி, இதுக்கு கீழே மெட்ரோ இருக்குதா? மெட்ரோ தானே? மெட்ரோலேயே போகிறோம். ரூட்டு மாற்றி வந்துட்டோமா? ஐ திங்க் வழி மாறிட்டோம். பஸ்ஸில் போவேன், நீங்கள் மெட்ரோவில் போகலாம். இல்லை, இப்போ நம்ம யூனிபேக்கு போகலையா? யூனிபேக்கு தான் மெட்ரோவில் போகலாம். ஓகே. இப்போ அண்டர் கிரவுண்டில் போனோம் அப்படின்னு சொன்னால் அதில் மெட்ரோ ஸ்டேஷன் வரும். ஸோ மெட்ரோக்கும் அதே சிஸ்டம் தான். எப்படி நம்ம பஸ்ஸில் வந்துட்டு கார்டு வைக்கிறோமோ அதே மாதிரி மெட்ரோக்கும் வந்து ஒன் டைம் கார்டு வச்சா எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். இங்கே வந்து டைம் லிமிட்டேஷன் கிடையாது. பஸ்ஸில் வந்து டைம் லிமிட்டேஷன் இருக்குது. 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம், மெட்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ளூ கலர் பஸ் வச்சு ஆமாம், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதாவது வந்து நம்ம கார்டை வந்து எதில் டெப் பண்ணாலுமே வந்து 2 அவங்களோட சர்வீசஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெப் பண்ணுறோன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடும்னா வந்துடலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ எனக்கு ஃபோனில் ஹோல்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து கேமரா வந்து வாங்கினா நல்லோம், கோப்ரோ. பட் இப்போ பட்ஜெட்டில் வந்து தட்டுப்பாடு இருக்கிறதால வெரி சூன் வாங்குவோம். அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் வேணும். ஸோ இதுதான் ஜோர்ஜியாட மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேர் என்னஜி? டெலிசியில் இருக்கும். அப்போ நம்ம ஏரியா பக்கத்தில் தான். ஓகே. ஸோ டெலிசி அப்படின்னு சொல்கிற மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ ஏரியாவுக்கு கொஞ்சம் ஒரு 1 or 2 kilometers 5 kilometersக்குள்ளே நிறைய மெட்ரோஸ் இருக்குது. ஸோ 2 waysல இருக்குது. ஸோ நமக்கான ஒரு ப்ராப்பர் வே கண்டுபிடிச்சி போகணும். நான் வந்து கட்டார்லேயும் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிக்கிறேன். பட் கட்டார் மெட்ரோ வந்துட்டு கொஞ்சம் புதுசாக கட்டினதால வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போயிடலாம். இங்கே கொஞ்சம் டஃப் தான். ஸோ ஐ திங்க் இதில் வந்து இருக்கும் எந்த சைட் போவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம் எப்படி. ஸோ இதில் வந்து இது இந்த பக்கம் போகிறது, லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எங்கே போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இது எங்கள் சைட் போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாங்க. மெடிக்கல் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்குது. அதை வாதிக்க கூட முடியல. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல இதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ நாம இருக்குது அது ரெட் கலர்ல இருக்குது, ட்ரெயின் வருது. ஸோ இதுதான் மெட்ரோ. கட்டு நோய்ஸா இருக்குது. ஆனால் கட்டாரில் இருக்கிறது சவுண்டே வராது. நான் அந்த டைமில் வீடியோ எடுக்கல. நான் ப்ளக் சைடு இருக்க ஏரியாவிலையும் எடுக்கல. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவை எடுத்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இல்லை. மேபி நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, நமக்கான ட்ரெயின் இந்த பக்கம் வரும். அப்படியா? நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்கணும்? அதில் அடுத்த ஸ்டாப்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகே, அந்த ஸ்டாப்லேயே தான் நம்ம இறங்கணுமா? ஓகே. பயங்கரம். நமக்கான ட்ரெயின் வரங்காட்டியில்
அப்படியா? அப்படித்தான். எப்பயும் வந்தாரு இருக்க மாட்டாரு, இப்படிதான் நின்றுக்கிட்டே இருப்பாரு. போலாரி சேஃப்டி இல்லைன்னுட்டா நம்ம வந்து இப்போ இறங்கிட்டோம். ஸோ இது இங்கேருந்து மெட்ரோலேருந்து நடந்து போகணும். இங்கே எக்ஸிட் ஆகக்குள்ளேயே நம்ம வந்து வைக்க தேவையில்லையா? இதில் வந்து டைம் ஓடிட்டுருக்கு. கட்டாரில் வந்துட்டு வைக்கணும். I lost my way somewhere in another guy. ஸோ நம்ம வந்து யூனிபியை நோக்கி பயணம் ஆகி கொண்டு இருக்கிறோம். ஸோ அவங்க தான் முடிச்சுட்டு நம்ம டிபிசி பேங்குக்கு எப்படியும் போவேன். ஸோ இந்த பிளக்கும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். டிபிசி என்ன இருக்குது இந்த பிரான்ச்சுக்கு வரும். ஐயோ என் இன்ட்யூஷன் இதெல்லாம் நடந்த மாதிரியே திருப்பி சொல்லுது. அது அப்படி வரும் ஜி சம்டைம்ஸ். அதுக்கு என்ன சொல்கிறது, டிபிசி பேங்குக்குள்ளே வந்துடும். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா டிபிசி பேங்க்குள்ளே இருக்கிறோம். ஸோ அதாவது வந்து டிபிசி பேங்க்குள்ளே நம்ம வந்துருக்கிறோம். ஸோ ஸ்டாஃபை மீட் பண்ணுறதுக்கு 2 பேர் தான் அலோன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இது என்ன விஷயம், இவங்களோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லி. பேங்க் ஆஃப் ஜோர்ஜியாவோட நமக்கு வந்து சிம்பிள் தான். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ. மந்த்லி வந்து 5 லாரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 5 லாரின்னு சொன்னால் சிலங்க ருபீஸ்க்கு ஒரு 550 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேட்டை வந்து நானே ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ 5 லாரி எப்படி வரும் மந்த்லி சார்ஜஸ். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 60 லாரி வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு இயருக்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் பிரான்ச் வந்து அது வேறுபடுது. சில பிரான்ச்சில் வந்துட்டு சார்ஜஸ் வந்து அதிகம். ஸோ நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணுற இடத்துலேயே க்ரியேட் பண்ணோம்னு சொன்னால் சார்ஜஸ் வந்துட்டு கூட. பிகாஸ் வந்து அங்கே அதிகமான பேர் க்ரியேட் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணுற ஆட்கள் இன்றைக்கி குறை தானே. ஸோ அதனால் ஃபீஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு மார்க்கெட்டிங் மாதிரி தான். ஸோ இங்கே இவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு இதுவும் என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். அது ஃப்ரீன்னு சொல்கிறதுக்காண்டி அங்கேயே ரிஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்க மெயிலில் வந்து பண்ணுவாங்க. அதில் நம்ம ஆன்சர் பண்ணுறோன்னு சொன்னால் 5 டேஸில் நமக்கு அங்கே கம்பெனி அக்கௌண்ட் வந்துடும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்க வந்ததுக்கு பிறகு தான் வழங்கும். 500 லாரி என்ன கொடுத்தா ப்ரீ அப்ரூவல், அதாவது நம்ம அப்ளிகேஷன் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறதுக்கு அப்ளிகேஷன் போடுறது இங்கே. ஸோ அதுவும் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓப்பனா இல்லையாண்டு. அப்போ ரிஜெக்ட் பண்ணினாலும் அந்த 500 ரீஃபண்ட் இல்லை நாம அப்போ அந்த பிரான்ச்சில் கேட்டதுக்கு ஒரு மேனேஜிங் வித்தியாசம். அப்போ பேமெண்ட் கேட்வி அது கேட்வே 2% மந்த்லி ஃபீ ஒன்றும் இல்லை. நல்ல பர்ஃபெக்டாக செய்யலாம். நான் இங்கே பேங்க் அக்கௌண்ட் வைக்கணும். இந்த பேங்க் இன்னொரு விஷயம் நம்மளோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு அங்கே இருக்குது, பேங்க்ல இருக்குது. அப்போ எடுக்கும் வெஜ் போட்டு வந்துட்டோங்க. இதில் வைக்கல. ஓகே. ஸோ நம்ம இப்போ வேறொரு அந்த பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. இவங்க கிட்ட பேங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த சர்வீஸஸை. அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் கம்பெனி ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ்ட்டை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதில் பேர் யூனிபே. ஸோ அதையும் பற்றி பார்ப்போம். கீப் இன் டச். ஸோ மலைக்கு மேலே நிறைய வீடெல்லாம் இருக்குது. अतनो ये यूनिपेस का कंपनिया मिसामाटली साधारित बतानो मिसामाटली பின்றால நிறைய போறான்டா. மிசாமாட்லி यूनिपे ఎట్లా మేవా కట్టలకి బతాను మాగ్రా మేమిందా ఈ ఆఫీస్ या साधारित में ఉందా విచ్చి Those rats tell me her tabush crack மிஸ்திரி லாங்குவேஜ் அளவுக்கு இருக்கு. रोमेली कंपनिया विच्ची रोगोर विच्ची मैं उंदा इस ऑनलाइन ची पेमेंट उंदा गाते थे गाविगे ऑनलाइन पेमेंट
कि आ रहा बताना ऑनलाइन पेमेंट इंग्लिश एक्चुअली யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான் we want to register our company in UniPay okay for online transaction இப்போதான் இங்கிலீஷில் பேசுகிறாரு. ஃபுல்லாக ஆன்லைனுக்கு மாற்றிட்டாங்களா? என்ன தேவையோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க கேட்குறதுக்கெல்லாம் நம்ம இப்போ பேங்க் ஆஃப் ஜார்ஜாக்கும் டிபிசிக்கு எப்படி பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் யூனிபேக்கும் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் பேங்க் ஆஃப் ஜார்ஜாவில் ஃபெச் பண்ணி பண்ண வேண்டியதான். எத்தனை நாளைக்கு ப்ரொசஸிங்? இதெல்லாம் கேட்க முடியாது. ஸோ இப்போ அவங்களுக்கு இங்கே ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனி ஒன்று இல்லை, நம்ம உண்மையில் தான் ஃபிசிக்கலாக ஆஃபீஸ் இல்லை, கம்பெனி இருக்கு. அதான் ஃபிசிக்கலாக ஒரு ஆஃபீஸ் இல்லை, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே. இந்த கம்பெனியில் ஒரு வேலையை நமக்கு எடுக்க ஈஸியாக போயிருப்பேன். சார்ஜும் தெரியுதா? நான் எனக்கு தெரிஞ்ச ஓட்ட சார்ஜ் இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அதுக்கே யாரும் சப்போர்ட் கொடுக்க மாட்டேன்றீங்களா? அதில் ஜோஜனை பேசுகிறதே ஒரு அபூர்வம். ஸோ ஓகே, அதாகப்பட்டது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த யூனிபே அப்படின்னு சொல்கிற கம்பெனி வந்து இப்போதைக்கு வந்து ஃபிசிக்கலில் இல்லையா, ஃபிசிக்கலாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று வைக்கலாம், அவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறாங்களாம். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க, உங்களுக்கு அதிலேயே ரெஸ்பான்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வீட்டில் போனதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பார்க்குறேன். அது உள்ளுக்குள்ளே வராது, ஏன்னா அது ஒரு அன்னெசரி தான். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸ்மார்ட் பாய் சும்மா பார்க்குறதே ஒரு அழகு தானே அப்படின்னு மாதிரி இதில் ஒரு வியூ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் டு ரூமுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். Tragedy, and all of these places, all of these faces, I didn't wanna let you down, and all these mistakes of mine I can replace. ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நாடு, ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஓகே, நானே பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களும் முன்னுக்கு போயிட்டே இருக்கிறாங்க, நான் அவங்களோட சேர்ந்து போய்க்கிறேன். ஸோ இடையில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஐ திங்க் நான் வீட்டுக்கு தான் போகிறேன்னு நினைக்கிறேன். இடையில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்தால் நான் வந்து அதை கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. But I'm gonna stay. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.